அனைவருக்கும் வணக்கம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எம்சி சொன்ன மாரி, இன்னைக்கு என்னோட ப்ராடக்ட் ஷேரிங் வந்து எத பத்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அட்மாஸ்பியர் பத்தி தான். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஓகே. என் ஸ்லைட் தெரியுதா? பார்க்க முடியுதா எல்லாத்துனாலயும்? ஓகே. ஸோ ஸ்லைட் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆல்ரைட். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாரி அட்மாஸ்பியர் பத்தி தான் பேச போறேன். ஸோ எம்வே ஹேர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் யோர் ஹோம் டு யோர் கார். ஏன் இந்த வேர்ட் இங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஃப்ரம் யோர் ஹோம் டு யோர் கார் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, எம்வேல வந்து 3 விதமான அட்மாஸ்பியர் இருக்கு. ஓகே. அட்மாஸ்பியர் ஸ்காய் இருக்கு, அட்மாஸ்பியர் மினி இருக்கு, அண்ட் தென் அட்மாஸ்பியர் டிரைவ் இருக்கு. ஓகே. ஸ்காய் அண்ட் மினி வந்து நம்ம வீட்ல, ஆபீஸ்ல அந்த மாதிரி வச்சுக்கிறது. டிரைவ் வந்து நம்ம காடியில வச்சுக்கிறது. அதான் ஃப்ரம் யோர் ஹோம் டு யோர் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே. ஸோ why we need hair purifier? ஏன் ஹேர் பியூரிஃபையர் வந்து வேணும்? மேபி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு என்னோட வீடு சுத்தமா தான் இருக்கு. நான் சுத்தமான இடத்துல தான் இருக்கேன். நான் சுத்தமான காத்த தான் சுவாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தும் எனக்கு ஏன் ஹேர் பியூரிஃபையர் தேவை? நான் எதுக்கு ஹேர் பியூரிஃபையர் வாங்கணும்? அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஏன் நான் அதுக்கான ரீசனும் சொல்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட 3 அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஸ்காய், மினி, டிரைவ். ஸோ இன்னைக்கு இத 3 பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப டீட்டெயிலா லைட்டா பிரீஃபா நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஏன் ஹேர் பியூரிஃபையர் நீங்க நான் ஏன் கேட்டிருந்தேன்ல. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 2.5 கேஜி ஃபுட் வந்து நம்ம கன்சியூம் பண்றோம். ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு பெர்சன் வந்து 2.5 கேஜி ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு பெர்சன் வந்து 2 கேஜி ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து இவ்வளோ சாப்பிடுறாங்க, இவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கன்னா, என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ காத்த வந்து நான் சுவாசிக்கிறேன்னு? ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 13 கேஜி காத்த வந்து நம்ம சுவாசிக்கிறோமா? ஓகேவா? சோ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. "We care about the food we eat. We care about the water we drink." ஓகே. நம்ம சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி எல்லாம் வந்து நம்ம கேர் பண்றோமா இல்லையா? ஓகே, நான் நல்ல தண்ணி தான் குடிக்கணும். ஓகே, மினரல் உள்ள தண்ணி தான் குடிக்கணும். நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். இது வந்து மேபி இது என் ஹெல்த்துக்கு ஒத்து வராது. நான் இத சாப்பிடக்கூடாது. அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு ஃபுட் ட்ரிங்க் எல்லாம் வந்து நம்ம யோசிச்சு கேர் பண்ணி நம்ம சாப்பிடுறோம், குடிக்கிறோம். ஆமாவா? அந்த மாரி இருக்கும்போது 13 கேஜி ஹேர் வந்து நம்ம ஒரு நாளைக்கு பிரீத் பண்றோம். அந்த மாரி அவ்ளோ கேஜி ஹேர் பிரீத் பண்ணும்போது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்ம நல்ல காத்து தான் சுவாசிக்கிறோமா? நம்மள சுத்தி நல்ல காத்து தான் இருக்கான்னு நம்ம என்னைக்காவது அந்த மாரி யோசிச்சிருக்கோமா? ஓகே. இன்ன வரைக்கும் நான் அப்படி யோசிச்சது இல்ல. இன்னைக்கு நான் இந்த ஸ்லைட் பார்க்கும்போது நான் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். சோ எத்தன பேர் அந்த மாரி இருக்கீங்கன்னு பாருங்க. ஓகே. சோ WHO வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10ல 9 பேர் வந்து பொல்யூட்டட் ஹேவ தான் வந்து சுவாசிக்கிறாங்களாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த 10ல 9 பேர் வந்து நம்பளா கூட இருக்கலாம். ஓகே. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சிங்கிள் டே நம்ப 13 கேஜி ஆஃப் பொல்யூட்டட் ஹேவ தான் சுவாசிக்கிறோமா. அந்த மாரி ஒவ்வொரு நாளும் அப்படி சுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த் வந்து என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? ஓகே. சோ, 13 கேஜி ஆஃப் பொல்யூட்டட் ஹேர் வந்து நம்ம சுவாசிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்குள்ள ஸ்லைட் மூலியமா, இன்னைக்குள்ள மீட்டிங் மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ, இந்த பொல்யூட்டட் ஹேர்லாம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட்டோர்ல உள்ள ஹேர் பொல்யூஷன் தான். சோ, அவுட்டோர்ல வந்து எப்படி வந்து ஹேர் பொல்யூஷன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சார்ஸ் ஆஃப் இது மூலியமா தான் வருது. ஓகே. 1வது வெஹிக்கிள். வெஹிக்கிள்லேருந்து வர்ற கேஸ். ஓகே. வெஹிக்கிள்லேருந்து வர்ற அந்த ஸ்மோக் அது. இன்னொன்னு ஓப்பன் பர்னிங். ஓப்பன் பர்னிங்னா சில டைம் அங்கங்கலாம் காடுலாம் எரியுதா? அது ஒண்ணு. அத தவிர்த்து நம்மளும் கொஞ்சம் ஓப்பன் பர்னிங்லாம் பண்றவங்க இங்க இருப்பாங்க. பண்றவங்க இருக்காங்க. ஓகே. அதாவது என்னன்னா, சம்டைம் போய் குப்பைய நம்ம எரிப்போம். இல்லாட்டினா நம்ம கார்டனிங்லாம் பண்றோம்ல. கார்டனிங்லாம் பண்ணிட்டு, ஆ அந்த இலையெல்லாம் வந்துட்டு நம்ம போட்டு எரிப்போம் தானே. சோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம் ஹேர் பொல்யூஷன் வர்றதுக்கு. ஓகே. அத தவிர்த்து ஃபேக்டரியிலேருந்து வர்ற ஸ்மோக். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து வெளிய உள்ள அவுட்டோர்ல உள்ள ஹேர் வந்து பொல்யூட்டடா ஆவுறதுக்கான ரீசன். ஓகேவா? இந்த ஹேர்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்.
ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, 100% இந்த ஹேர்லாம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேவா? சோ இந்த ஹேர் வந்து உதாரணத்துக்கு எப்படின்னா 2.5 மைக்ரான் or lesser particles. ஓகே, அந்த மாதிரி அந்த சைஸ்ல உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து எது நம்ம பாடிக்குள்ள போனாலுமே அது வந்து ஹெல்த்தை வந்து இஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஹெல்த் ப்ராப்ளமும் உண்டாக்கும். அந்த மாதிரி உண்டாக்குறதுல என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸிமா, லங் கேன்சர், ஹார்ட் டிசீஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹெல்த் ப்ராப்ளம். ஓகே, இது மூலியமா வர்றது. ஓகேவா? சோ அடுத்தது ஓகே, இப்ப வெளியே உள்ள ஹேர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வெளியே வந்து எதனால ஹேர் பொல்யூட்டட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இண்டோர் ஹேர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆஹ் நீங்க உங்களுக்கு நீங்க மேபி நீங்க நினைக்கலாம், ஓகே அவுட்டோர் தான் வந்து அவுட்டோர்ல தான் வந்து இப்ப இந்த மாதிரி பேர்னிங் பண்றது, அப்புறம் வெஹிக்கிள் போறது, ஃபேக்டரியில இருந்து வர்ற கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்து வெளியே உள்ள ஹேர் ஹேர் வந்து பொல்யூட்டடா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே வெளியே தான் வந்து ஹேர் ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து சுத்தமா தான் இருக்கு. நான் வந்து டெய்லி வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன். ஓகே, நான் சுத்தமான காத்து தான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ராங். பிகாஸ் வெளிய விட வீட்டுக்குள்ளதான் 5 மடங்கு ஹேர் வந்து பொல்யூட்டடா இருக்கா. நீங்க நம்புவீங்களா? நீங்க நினைப்பீங்க, ஏ எப்படி 5 மடங்குன்னு சொல்றாங்க? நான் டெய்லி வீடு கூட்டுறேன், நான் டெய்லி வீட மாப் பண்றேன், நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தூசி எல்லாம் எடுக்கிறேன், எல்லாமே நான் செய்கிறேன். ஆனா இருந்தும் எப்படி இவங்க 5 மடங்கு வந்து ஹேர் வந்து பொல்யூட்டடா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகே, அடுத்தது சரி வீடுதான் இப்படி இருக்கு, காடி பாப்போமே. காடி காடியும் நீங்க நினைக்கிறீங்களா? வெளிய விட காடி வந்து நல்லா சுத்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாருங்க, காடி அதை விட வேர்ஸா இருக்கு, 15 மடங்கு பொல்யூட்டடா இருக்கா கம்பேர்ட் டு வெளிய. சோ நீங்க இப்ப யோசிக்கலாம், இப்ப ஏன் வந்து வெளியே தான் வந்து நிறைய மீன்ஸ் வெளியே தான் வந்து அஹ், நிறைய நடக்குது. ஆமாவா? ஃபேக்டரியா இருக்கட்டும் அது வெளியே தான் இருக்கு, காடி ஓடுறதா இருக்கட்டும் அதுவும் வெளியே தான் இருக்கு, அப்புறம் பேர்னிங்கா இருக்கட்டும் அதுவும் வெளியே தான் நடக்குது. வெளியே இவ்வளவு விஷயம் நடக்கும்போது எதனால வீட்டுலயும் காடிலையும் வந்துட்டு ஹேர் வந்து இவ்வளவு பொல்யூட்டடா இருக்குன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகே, எதனாலனா வெளிய வந்துட்டு நீங்க வெளிய வந்து பாத்துட்டீங்கன்னா வெளிய வந்து எவ்வளோ எவ்வளவு ஓப்பனா இருக்கு வெளிய. அவுட்டர் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கா இல்லையா? சோ ஓப்பனா இருக்கறதுனால காத்து வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. காத்து வந்து அப்படியே அங்கங்க போய் போய் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ அதனால வெளிய உள்ள காத்து வந்து ஓரளவுக்கு சுத்தமா இருக்கு. ஆனா வீடும் காடியும் அப்படி இல்ல. ஒன்ஸ் வீட்டுக்குள்ள காடிக்குள்ள காத்து உள்ளுக்கு பூந்துருச்சுன்னா அது அப்படியே அடைஞ்சிரும், வெளிய போகாது. ஆமாவா? ஏன்னா காடி பாருங்க, நம்ம கதவு தொறந்து காடி ஏறுறோம். சோ நம்ம காடி ஏறும்போது காத்தெல்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கதவு சாத்திட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கதவ திருப்பி தொறப்போமா? ஈவன் கண்ணாடி கூட நம்ம தொறக்க மாட்டோம். ஏர்கான் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஜர்னில போயிட்டு இருப்போம். அப்ப வெளியேந்து வந்த காத்து உள்ளுக்கு தான், காடிக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அததான் நம்ம சுவாசிக்கிறோம். அதனாலதான் வீடு காடி வந்து இவ்வளவு பொல்யூட்டடா இருக்கு. பிகாஸ் அது வந்து அப்படியே அடைஞ்சு இருக்கு. வீடுனா வீடு எப்படி 4 பக்கத்து அப்படியே அடைஞ்சு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள ஒன்ஸ் காத்து வந்துருச்சுன்னா அது வந்து வெளியே போகாது. ஓகே, சோ இதனாலதான் வீடு காடி வந்து இப்படி இருக்கு. ஓகே, சோ இப்ப வீட்டுல வந்துட்டு நான் முதல்ல சொன்னேன் தானே, வீடு சுத்தமா இருக்கு எல்லாம் செய்யறோம். ஓகே, ஆனா இருந்தும் ஏன் வந்து வீட்டுள்ள ஹேர் வந்து பொல்யூட்டடா இருக்குன்னா இதுதான் காரணம். ஓகே, இந்த 5 இண்டோர் கான்டமினன்ட்ஸ் தான் வந்து ரீசன் அதுக்கு. ஒன்னாவது வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். நம்ம வீட்ல கிச்சன் கிளீனர் யூஸ் பண்றோம், ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்றோம். அதுல இருந்து வர்ற சர்டன் கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஹேர் வந்து பொல்யூட்டட் ஆகுறதுக்கு ட்ரிகர் பண்ணுது. அதை தவிர்த்து பெட்ஸ், இப்ப வீட்ல வந்து நிறைய பேர் பப்பி வச்சிருக்காங்க, கேட் வச்சிருக்காங்க, ரேபிட் வச்சிருக்காங்க, கிளி வச்சிருக்காங்க, ஹாம்ஸ்டர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெட்ஸ் அவங்க பிடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பேட்ஸ் மூலியமா கூட வந்து ஹேர் வந்து பொல்யூட்டடா ஆகுது. அண்ட் தென் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு. ஆஹ் தெரிஞ்சும் இன்னும் நிறைய மக்கள் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் வெளியே ஸ்மோக் பண்றது இல்லாம வீட்டுக்குள்ளேயும் ஸ்மோக் பண்றாங்க. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள காத்து பூந்தா வெளியே ஆக மாட்டேங்குது, இதுல ஸ்மோக் வேற பண்ணாங்கன்னா அதுவும் டேஞ்சரஸ் தானே. இதுவும் ஹெல்த் வந்து பொல்யூட்டட் ஆக்குது. சாரி, ஹேவ் பொல்யூட்டட் ஆக்குது. அடுத்தது ஃப்ரம் அவுட்டர். ஃப்ரம் அவுட்டர்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃப்ரம் அவுட்டர்னா எப்படின்னா, இப்ப வெளியே போயிட்டு வரோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் வெளியே போயிட்டு நான் வீட்டுக்குள்ள வரேன். சோ நான் வெளியே போயிட்டு நான் வீட்டுக்குள்ள வரும்போது நான் வெளியே உள்ள காத்தெல்லாம் கொண்டு வரேன். அதை தவிர்த்து
நான் வெளிய வந்து எதையாவது வந்து தொட்டிருப்பேன். பாக்டீரியா, வைரஸ் உள்ள ப்ராடக்ட்ட வந்து ஏதாவது ஜாமா வந்து நான் தொட்டுட்டு, திருப்பி வீட்ல வந்து நான் அங்கங்க கைய வச்சு இது பண்ணும்போது, அந்த பாக்டீரியா, வைரஸ் வந்து பரவுது. சோ இதனால கூடயும் வந்துட்டு ஹேர் வந்து பொல்யூட்டட் ஆகலாம். அடுத்தது நம்ம டெய்லி லைஃப்ல எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒண்ணு, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து குக்கிங். சமையல். நம்ம டெய்லி சமைக்கிறோம் ஆமாவா? சோ சமையல் குக்கிங்லேருந்து வர்ற அந்த ஸ்மோக்கும் வந்து ஹேர் வந்து பொல்யூட்டடா ஆக்குது. ஓகே. சோ ஆ இந்த இந்த 5 கான்டமினன்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. சோ அந்த 5 கான்டமினன்ட்ஸ் வந்து எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1வது வந்துட்டு ஃபார்மால்டிஹைட். ஓகே ஃபார்மால்டிஹைட். 2வது வந்து VOC. 3வது வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸ். இதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஓகே இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. அடுத்தது ஆடர்ஸ், அப்புறம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். சோ இது வந்து ஒவ்வொன்னும் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே 1வது வந்துட்டு ஃபார்மால்டிஹைட். ஓகே ஃபார்மால்டிஹைட் வந்துட்டு என்னன்னா, அது வந்து இந்த ஃபார்மால்டிஹைட்ட வந்துட்டு நம்ம எல்லா எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கிச்சன் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர். இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வந்துட்டு நம்மளோட கண்ணு, மூக்கு, த்ரோட், ஸ்கின் இது எல்லாமே வந்து இரிட்டேட் பண்ணும். இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து ஒரு வகையான கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து வெளியாகும்போது இந்த 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 கண்ணு, மூக்கு, த்ரோட், ஸ்கின் எல்லாமே வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அத தவிர்த்து பிரீதிங் ப்ராப்ளம்ஸையும் உண்டாக்கும். எஸ்பெஷலி ஆஸ்மா உள்ளவங்களுக்கு. ஓகே. சோ எப்படி இந்த ஃபார்மால்டிஹைட வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்கு நம்மளோட ஹெம்மி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட ஹெம்மி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து 100% பயோடிகிரேடபிள். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இதுல இல்ல. இது ஃபுல் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ வச்சு செஞ்சது தான் ரொம்ப சேஃப். சோ நீங்க தாராளமா இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க வெளிய வேற கிளீனிங் கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதுக்கு பதிலா. ஓகே. ஆ மைக் யாராவது இருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிருங்க. உங்க மைக் ஆன்ல இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, வோலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே. இந்த வோலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வோலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு சர்டன் சாலிட் ஓர் லிக்விட்ஸ்ல இருந்து கேஸ வந்து ரிலீஸ் பண்ணுமா. சோ அந்த வகையில இந்த மாரி கேஸ வந்து அது ரிலீஸ் பண்ணும்போது, ஆ இந்த VOC வந்துட்டு வெளிய விட வீட்டுக்குள்ள வந்து 10 மடங்கு ஹையரா இருக்கா. சோ இந்த ஒன்ஸ் வந்து இந்த இந்த மாரி டைப் ஆஃப் கேஸஸ் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து பூந்துருச்சுன்னா, அது வெளியாவறதுக்கு கஷ்டம். உதாரணத்துக்கு ஓகே எதுலலாம் எதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து VOC வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயிண்ட். நம்ம வீட்ல வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் தானே! வீட்ல நம்ம ஒரு வீட ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சோம்னா, அந்த பெயிண்டோட வாசம் வந்து எவ்ளோ நாளைக்கு இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு இருக்குமா இல்லையா? பட்டுன்னு அது அப்படியே பட்டுன்னு போயிராது. ரொம்ப நாளைக்கு இருக்கும். சோ அந்த மாரி இத வந்து நம்ம சுவாசிக்கிறோம். அண்ட் தென் அந்த பெயிண்ட் மூலியமா வர்ற கேஸ் வந்துட்டு நம்மளோட ஹெல்த்த வந்து பாதிக்குது. ஓகே. அத தவிர்த்து ட்ரை கிளீன் க்ளோத்திங் அப்புறம் கிளென்சர் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் அப்புறம் ஸ்டார்ட் ஃபியூல் இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் VOC வந்து இது மூலியமான VOC வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. அடுத்தது வந்துட்டு இத விட இன்னும் வொர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் தான். சோ பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் நம்மள சுத்தி தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆ எங்க இருக்கு, எங்க இல்லன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா நம்மள சுத்தி தான் இருக்கு. ஓகேவா? அதுல மெயினா ஒரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸாவும், கொரோனா வைரஸஸும். ஓகேவா? சோ ஒன்ஸ் வந்து இந்த பாக்டீரியா, வைரஸ் வந்துட்டு நம்ப பாடிக்குள்ள பூந்தாலும் சரி, இல்ல நம்ம பாடிக்கு வெளிய இருந்தாலும் சரி, ஆ அது அங்க தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெளிய ஆவாது. அது வந்து நம்ம பாடிக்குள்ளயும் வாழும். நம்ம பாடிக்கு வெளியவும் வாழும். இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட கையில கூட நம்ம ஸ்கின்ல கூட மேபி 100 ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் வந்து இருக்கலாம். இப்ப கூட நம்ம ஸ்கின்ல. ஓகே. சோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஹெல்த்த வந்து எஃபெக்ட் பண்ணுது. சோ எந்த மாரி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ தும்முறது, காய்ச்சல், இருமுறது. சோ இது மூலியமா தான் இ இது இந்த மாரி தான் வந்து நம்மளோட ஹெல்த்த வந்து இந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஓகே. அடுத்தது வந்துட்டு ஓகே. சோ இன்ஃப்ளூயன்ஸா பாத்துக்க ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆ ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் ஹேர் வந்துட்டு 15,000 ஃப்ளூ வைரஸஸ வந்து கன்டெயின் பண்ணியிருக்கா. அண்ட் தென் அந்த ஹேர்ல உள்ள வைரஸஸ் வந்துட்டு ஹவர்ஸ் கணக்கா வந்து ஸ்டே பண்ணுமாம்.
வந்துட்டு பட்டுன்னு போயிடாது, அங்கதான் இருந்து அங்கேயே ஸ்டே பண்ணுமா, அண்ட் தென் அதுதான் வந்து உங்களை சீக்க ஆக்குதா. சோ இந்த இன்ஃபுளுன்ஸாவோட டயோமீட்டர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரோட அந்த சைஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 0.08ல இருந்து 0.12 மைக்ரான். ஓகே, சோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன இந்த மைக்ரான்ல வந்து ஒரு சின்ன கல்குலேஷன் தான், நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க. அடுத்தது வந்து இந்த இன்ஃபுளுன்சா வைரஸஸ் வந்து ஒரு டிசீஸ். இது வந்து என்ன, இது வந்துட்டு நம்மளோட நோஸ், த்ராட், லங்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் இந்த இன்ஃபுளுன்சா. அட் த சேம் டைம் இன்ஃபுளுன்சா வந்து ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட்ல 48 மணி நேரம் இருக்குமா. சோ அது வந்து எந்த ஆப்ஜெக்ட்ல எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா 48 மணி நேரம் அந்த இன்ஃபுளுன்சா இருக்கும். சோ அதுதான் வந்து பரவுது. ஓகே, அததான் நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம். ஓகேவா. அடுத்தது வந்து இன்ஃபுளுன்சா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகே, உதாரணத்துக்கு ஆஹ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தும்முறது, காஃபிங். நம்ம நினைச்சுக்கிட்டோம் பக்கத்துல இருந்து அவங்க தும்முனா காஃப் பண்ணாதான் நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா இது வந்துட்டு 6 ஃபீட் அவே வரைக்கும் பரவுமா. எவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்து எவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க தும்முனாலும் அது நம்மளுக்கு பரவும். ஓகே, அடுத்தது அதை விட வேர்ஸ்டான ஒரு விஷயம் வந்து கொரோனா வைரஸ். இது பாருங்க, லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் வைரஸ்னே போட்டாங்க. ஓகே, சோ இதோட டயமீட்டர் பாத்தீங்கன்னா, இதோட பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 0.12 மைக்ரான் அளவுக்கு அது பெருசு. ஓகேவா. சோ இந்த கொரோனா வைரஸ் வந்து என்னென்ன இன்ஃபெக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் பாதிக்கும். அடுத்தது காய்ச்சல் உண்டாக்கும், காஃப் உருவாக்கும், அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அப்புறம் பிரீதிங் டிஃபிகல்டிஸ் இதெல்லாம் உண்டாக்கும். அதை விட செவியரான கேசஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிமோனியா, சிவியர் acute respiratory syndrome, கிட்னி ஃபெயிலியர், அண்ட் தென் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம், டெத்தை கூடயும் இது கொண்டு வரும். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஆர்டர்ஸ்னா ஸ்மெல்ஸ், நம்மள சுத்தி இருக்கிற துர்நாற்றங்கள் அது. ஓகேவா. சோ ஈவன் இந்த ஆர்டர்ஸ் கூட வந்துட்டு நம்மள வந்து ட்ரிகர் பண்ணும், நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணும். ஓகே, சோ இந்த ஆர்டர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து பாதிக்கும், எந்த மாதிரி ஹெல்த் எஃபெக்ட் வந்து உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு, மூக்கு, த்ராட், அப்புறம் லங்ஸ் எல்லாம் வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, சோ இந்த ஆர்டர்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. பிகாஸ் இந்த ஆர்டர் வந்து நம்ம பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப்ல வந்து நடக்குது. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குக்கிங். டெய்லி வீட்ல சமைக்கிறோம், சமைக்காம இருக்க மாட்டோம். அண்ட் தென் டெய்லி நம்ம வீட்ல குப்பை இருக்கு. அண்ட் தென் டெய்லி கேண்டலோ இல்ல விளக்கு இல்ல ஊதுபத்தி, சாம்பிராணி எதையாவது நம்ம ஏத்துறோம். சோ இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம வீட்ல நடக்குது தான். சோ இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஓகேவா. சோ அடுத்தது 5வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பர்னிங் ஆஃப் ஃபியூல், அந்த எண்ணெயெல்லாம் எரிக்கிறாங்கல்ல அது. அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா, கார்ஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், அதுல இருந்து வர்ற கேசஸ். உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம வீட்டு மின்னுக்கு வந்து ரோடு தான் இருக்கு. சோ எவ்வளவு காடி வந்து பாஸ் பண்ணுது, போகுது வருது. ஆமா தானே. சோ அந்த காடியில உள்ள கேசஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளதான் வருது. இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு காடியை வந்து வீட்டுக்குள்ள பக் பண்றோம் தானே. சோ பக் பண்ணும்போது நம்ம ரிவர்ஸ் பண்றோம் தானே. சோ ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட்ல இருந்து வர்ற கேஸும் நம்ம வீட்டுக்குள்ளதான் வருது. நம்ம தான் அதை இன்ஹேலும் பண்றோம். ஓகேவா. சோ இந்த 2.5 மைக்ரான் வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு. ஓகேவா. சோ இது வந்துட்டு இந்த 2.5 வந்துட்டு நம்மளோட சிஸ்டம்குள்ள போனுச்சுன்னா நிறைய ஹெல்த் எஃபெக்ட் வரும். சோ அதுல மெயினா ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பாதிக்குது. ஓகேவா. அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, சோ நம்ம வந்து பாத்துட்டோம். ஓகே, எப்படின்னு நான் வந்து 2.5 அப்படின்னு சொன்னேன்ல. சோ 2.5 மைக்ரான்னா என்ன அது. ஓகே, PM2.5 அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிஎம்னா பர்டிகுலேட் மேட்டர். ஓகே, இந்த 2.5 வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மைக்ரான். ஓகே, காமனா வந்து PM10 நம்ம எடுப்போமே. PM10 வந்து PM10 வந்து எப்படின்னா, நம்ம தலையில இருந்து ஒரு முடி வந்து அந்த ஒரு முடிதான் வந்து PM10. ஓகேவா. அந்த ஒரு முடி PM10. அந்த ஒரு முடிய நீங்க 28 வாட்டி ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா சின்ன 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 முடி கிடைக்கும் தானே. அந்த சின்ன சின்ன முடி தான் வந்து 2.5 மைக்ரான். அந்த சைஸ் தான் வந்து அந்த 2.5 மைக்ரான். ஓகேவா. சோ நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க பாக்கலாம், PM10 வந்துட்டு தூசி, அந்த மோல் அதெல்லாம் வந்து PM10ல இருக்கு. ஓகேவா. PM2.5ல வந்து என்னென்ன இருக்குன்னா, மெட்டல்ஸ், காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து
2.5ல இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து அதோட கல்குலேஷன். ஓகே. சோ இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த PM 2.5 வந்து ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு எப்படி சொல்ல, ரொம்ப ஒரு நம்ம ஹெல்த்த ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு சைஸ்ல உள்ள மைக்ரான் இந்த 2.5. இந்த 2.5 மைக்ரான் சைஸ் வந்து எது மூலியமாலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டபாக்கோ ஸ்மோக், குக்கிங் அண்ட் ஃப்ரையிங் ஆயில். நம்ம டெய்லி வீட்ல குக்கிங் பண்றோம் தானே, அந்த குக்கிங்கோட சைஸ் கூட இந்த 2.5ல தான் இருக்கு. பர்னிங் கேண்டல், ஹவுஸ் பார்ட்டி, பிபிக்யூ எல்லாம் செய்யறோம்ல, அந்த பிபிக்யூல செய்யும்போது அந்த ஸ்மோக் எல்லாம் வந்து 2.5 தான். வெஹிக்கல்ல இருந்து வர்ற அந்த ஸ்மோக்கும் வந்து 2.5 தான். சோ இது எல்லாமே வந்துட்டு எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆமாவா? வெஹிக்கிள் நம்ம கார்டிய ரிவர்ஸ் பண்ணி போடுறது, பிபிக்யூ நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி செய்வோம், பர்னிங் கேண்டில், குக்கிங் இது எல்லாமே நடக்கிறது தான். சோ அப்ப கண்டிப்பா இந்த 2.5 மைக்ரான் வந்து எல்லாரும் இன்ஹேல் பண்றது தான். சோ இந்த 2.5 மைக்ரானை நம்ம இன்ஹேல் பண்ண என்ன மாதிரி ஹெல்த் இஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட ரெஸ்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து டிஸ்ட்ராய் ஆகும், லங் டிசீஸ் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வெளியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா நீங்க தும்முறீங்க அல்லது இரும்புறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஆமாவா? நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க. சடனா நீங்க தும்முவீங்க, இருமுவீங்க. இந்த தும்மல், இருமல் ஏன் வருது அப்படின்னா, உங்களோட சிஸ்டம், உங்களோட மூக்கு, வாய் வழியா தான் வந்து நம்ம சுவாசிக்கிறோம். ஆமாவா? அந்த மாதிரி சுவாசிக்கும் போது நம்ம PM10ல உள்ள சைஸ்ல உள்ள ஏதாவது ஒரு அந்த தூசி அந்த மாதிரி ஏதாவது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட சிஸ்டம், நம்ம பாடி வந்து அதை ட்ராப் பண்ணிருச்சு. ஓகே, ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம தும்முறோம். ஆமாவா? இப்போ ஒரு ரூமுக்கு போறீங்க, ரூம் தூசியா இருந்தா பட்டுன்னு தும்மல் வருது தானே, ஏன்னா அந்த தூசியை நீங்க இன்ஹேல் பண்றீங்க. சோ அந்த உங்களோட பாடி வந்து அதை பட்டுன்னு ட்ராப் பண்ணிருச்சு, நீங்க தும்மி வெளியாக்கிட்டீங்க. அது வந்து எது? PM10 சைஸ். நீங்க PM10னா நம்ம பாடி வந்து கேப்சர் பண்ணுது, வெளியாக்கிருச்சு, PM10 வெளியாக்கிருச்சு. ஆனா PM2.5 எவ்வளவு சின்னது. அது வந்து நம்ம நோஸ் வழியா போய் டீப் லங்ஸ் வரைக்குமே அது போகும். அது வந்து நம்ம பாடினால கேப்சர் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இதனாலதான் வந்து லங்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வர்றது. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து ஓகே. இது வந்துட்டு நீங்க அந்த சைஸ் எல்லாம் வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட அட்மாஸ்பியர், ஸ்கை அண்ட் மினி வந்துட்டு 0.0024 மைக்ரான் அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுது. இது எப்படி செக் பண்றது? ஓகே. 0.0024 வரைக்கும் சாரி ஃபில்டர் பண்ணுது. வைரஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட சைஸ் வந்துட்டு 0.05ல இருந்து 0.01 மைக்ரான் வரைக்கும் அதோட வைரஸோட சைஸ் இருக்கு. அண்ட் தென் 2.5 வந்து இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அண்ட் தென் பாக்டீரியா வந்துட்டு 1 to 10 மைக்ரான் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த 2.5 வந்து நம்ம இன்ஹேல் பண்ணி நம்ம லங்ஸ் வரைக்கும் போகுது. இது வந்துட்டு இந்த PM10 வந்துட்டு நம்மளோட பாடியோட சிஸ்டம் வந்து கேப்சர் பண்ணி வெளியாக்கிருச்சு. ஆனா இந்த 2.5 வந்து உள்ளுக்கு போகுதுன்னா அப்ப பாக்டீரியா நினைச்சு பாருங்க, வைரஸ் நினைச்சு பாருங்க. சோ இது எல்லாமே வந்து 2.5 போகும்போது இதுவுமே ஈஸியா உள்ளுக்கு போயிரும். ஓகே. சோ இப்ப வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு நம்மளோட இண்டோ ஹேர் பொல்யூஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தை வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஏன் நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதோட சொல்யூஷன் வந்து என்னன்னு ஓகே ஓகே சொல்யூஷன் பாக்குற இன்னைக்கு இன்னொன்னு. இந்த இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நான் சொன்னது வந்துட்டு லங்ஸ் எஃபெக்ட் பண்ணுது, ஃபீவர் வருது, காஃப் வருது, ஸ்னீசிங் வருது, இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனா அதை தவிர்த்து இண்டோ ஹேர் பொல்யூஷன் வந்து சரியா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறது, டிப்ரெஷன் வர்றது, சென்சரி சிஸ்டம் எஃபெக்ட் ஆகுறது, வெயிட் கெயின் ஆகுறது. ஓகே. சோ இது வந்து என்னன்னு ஒண்ணுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸ்கின் டேமேஜ் வந்து எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன ஸ்மால் பார்ட்டிகல் அந்த ஸ்மால் பார்ட்டிகுலர் மெட்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கின்குள்ள வந்து போயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டக் ஆயிக்கும், மாட்டிக்கும். ஒன்ஸ் அது மாட்டிக்கிச்சுன்னா நம்மளோட ஸ்கின்னால ஒழுங்கா வந்து பிரீத் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நாளடைவுல வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். என்னென்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் வந்து அப்படியே ரெட்னஸ் ஆகுறது, நம்ம ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கிறது, இச்சி ஸ்கின்னா இருக்கிறது, ரிங்கிள்ஸ் வர்றது, என்லார்ஜ் பாஸ் வர்றது, இதெல்லாம் வந்துட்டு இதுவும் ஒரு காரணம். இதுதான் மெயின் காரணமான்னு கேட்டீங்கன்னா இல்ல.
இதுவும் ஒரு காரணம் தான். இந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல வந்து ஸ்டக் ஆகி பிரீதிங் பண்ண முடியாம இதுதான் வந்து இப்படி கொண்டு வருது. இது ஒரு காரணம். அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா டிப்ரெஷன். சோ நீங்க நினைக்கலாம் ஹேர் பொல்யூஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சம்பந்தம்? எதனால ஹேர் நல்லா இல்லைன்னா டிப்ரெஷன் வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு 2.5 எல்லாம் நம்ம பாடிக்குள்ள தான் அப்படியே இப்படி ஃபுல்லா எங்க வேணாலும் பாடி பார்ட்ஸ்குள்ள எங்க வேணாலும் போகும் தானே. சோ அதே மாதிரி அது பிரெயினுக்கும் போகும். சோ ஒன்ஸ் பிரெயினுக்கு போயிருச்சுன்னா chronic பிரெயின் இன்ஃப்ளமேஷன் வரும். ஓகே. சோ இந்த chronic பிரெயின் இன்ஃப்ளமேஷன் வந்து எப்படின்னா நம்மளோட உதாரணத்துக்கு நம்ம பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். நல்லா நல்ல நல்ல வெல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? சோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப நான் சொன்னேன்ல பிரெயின்க்குள்ள வந்து அந்த நைட்ரோஜன், PM 2.5லாம் அந்த பிரெயின்க்குள்ள போறோம். பிரெயின்க்குள்ள அப்படியே வரும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் போகும்போது கண்டிப்பா பிரெயினுக்கும் போகும். நம்ம அத தவிர்க்க முடியாது. சோ அந்த மாதிரி பிரெயினுக்கு போகும்போது பிரெயின் வந்து பட்டுன்னு பார்க்கும். என்ன ஏதோ சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு வருதே அப்படின்னு அத அந்த மாதிரி பார்த்துட்டு அத வந்து ஆ அந்த அந்த புதுசா வந்த திங்ஸ வந்து இன்ஃப்ளமேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து வெளியாக்கணும்னு சொல்லி பர்ன் பண்ண ட்ரை பண்ணும். சோ அந்த மாரி ட்ரை பண்ணும்போது தான் வந்துட்டு ஆம் இந்த மாரி கிரானிக் பிரெயின் இன்ஃப்ளமேஷன் வந்து வருது. சோ அதனால தான் வந்து டிப்ரஷனும் வருது. ஓகேவா? பிகாஸ் அ இது வந்துட்டு ஆ நெறைய ப்ராப்ளமையும் உண்டாக்குது. ஓகேவா? சோ இதுதான் காரணம் டிப்ரஷனுக்கு. சோ டிப்ரஷனுக்கு மெயின் காரணம் இது இருக்கா? இதுன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒன் ஆஃப் த காரணம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சென்சரி சிஸ்டம். சென்சரி சிஸ்டம் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பார்ட்டிகிள் 2.5 மைக்ரான் வந்துட்டு நம்ம லங்ஸ் வழியா போயி, அப்புறம் நம்ம ரத்தத்துல போயி, ரத்தத்துலேருந்து நர்வ்ஸ்க்கு போயி, நர்வ்லேருந்து பிரெயின்க்கு போயி, பிரெயின்ல உள்ள சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர வந்து அந்த போய் அஃபெக்ட் பண்ணி, அது மூலியமா தான் நம்மளுக்கு இந்த லேக் ஆஃப் மெமரி, ஹேண்ட் ட்ரெம்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த டிசீஸ்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஓகேவா? அல்சீமியர்ஸ் டிசீஸ், அப்புறம் பக்கின்சன் டிசீஸ். இந்த பக்கின்சன் டிசீஸ்னா வந்து எப்படின்னா, அவங்கள அவங்கள அறியாமயே வந்து அந்த கையெல்லாம் ஷேக் பண்றது அந்த மாரி. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து காரணம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் கெயின். இதுவும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன் வெயிட் கெயின் ஆவுது? வெயிட் வந்து சாப்பாடு மூலியமா வெயிட் கெயின் பண்ணலையா? அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. இது வந்து எப்படி வந்து இது வந்து இந்த இந்த மாரி வெயிட் எப்படி கெயின் பண்ணுதுன்னா, அந்த ஸ்மால் பார்ட்டிகிள் மேட்டர்ஸ், நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடுலாம் வந்துட்டு நம்மளுக்குள்ள போம்போது, நம்மளோட பாடி சிஸ்டம்க்குள்ள போகும்போது, நம்மளோட மெட்டபாலிசம் ப்ராசஸ வந்து ஸ்லோ பண்ணுது. அட் த சேம் டைம் டிடாக்ஸ் பாத்வேவையும் பிளாக் பண்ணுது. சோ இந்த மாரி செய்யறதுனால தான் வந்து வெயிட்டும் போடுது. ஓகேவா? சோ இப்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஆ நம்மள சுத்தி ஹேர் வந்து எப்படி இருக்கு? நம்மள சுத்தி இருக்கிற குவாலிட்டி ஆஃப் ஹேர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த குவாலிட்டி ஆஃப் ஹேர் தான் வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப். சோ நம்மள சுத்தி இருக்கிற காற்று வந்து அசுத்தமா இருக்குன்னா, நம்ம லைஃப்பும் வந்து நல்லா இருக்காது. ஆமாவா? சோ இவ்ளோ பார்த்தோம். இத எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்மாஸ்பியர். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர் ஸ்கை. அட்மாஸ்பியர் ஸ்கை வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கு. ஒண்ணாவது ப்ரீ ஃபில்டர். ப்ரீ ஃபில்டர் வந்து லார்ஜ் பார்ட்டிகிள்ஸ வந்து ஃபில்டர் பண்ணும். அதாவது டஸ்ட், ஹேர்லாம் வந்து இதுதான் ஃபில்டர் பண்ணும். சோ இது வந்து ஈஸியா ஃபில்டர் பண்ணிரும். இது வந்து ஈஸியா ஃபில்டர் பண்ணி சீக்கிரமா வந்து ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து வேக்யூம் போட்டோ இல்ல வாஷ் பண்ணியோ நீங்க கிளீன் பண்ணிறலாம். அடுத்தது வந்து ஹெப்பா ஃபில்டர். ஹெப்பா ஃபில்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா, 99.99% ஆஃப் ஸ்மால் மைக்ரான்ஸ் அதாவது 0.0024 மைக்ரான்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ வந்து ஃபில்டர் பண்ணுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து எல்லா வைரஸ், பாக்டீரியாவெல்லாம் ஃபில்டர் பண்ணுது. அடுத்தது கார்பன் ஃபில்டர். சோ நீங்க மேபி யோசிக்கலாம், ஹெப்பா ஃபில்டர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும்போது ஏன் ஸ்டில் கார்பன் ஃபில்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெப்பா ஃபில்டர் வந்துட்டு கேஸஸ் அப்புறம் ஆடர்ஸ் எல்லாம் வந்து டைல்யூட் பண்ண முடியாது. அதனால ஃபில்டர் பண்ணாது. அதனால கார்பன் ஃபில்டர் தான் வந்து இத கேஸஸ், கெமிக்கல் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணும். ஓகே. சோ இப்படி இந்த 3 ஃபில்டர் தான் நம்மளோட ஸ்கைல இருக்கும். சோ அத தவிர்த்து நம்மளோட நம்மளோட ஹேர் பியூரிஃபையர் வந்து அ எம்ஏ ஓட சர்டிபிகேட் இருந்தா மட்டும் பத்தாது நம்மளுக்கு. மத்தவங்களோட சர்டிபிகேட்டும் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் அலர்ஜி ஃபவுண்டேஷன் சீல் ஆஃப் அப்ரூவலோட சர்டிபிகேட் இருக்கு. அஹாம் வெரிஃபைடோட சர்டிபிகேட் இருக்கு. எனர்ஜி ஸ்டாரோட சர்டிபிகேட் இருக்கு. அப்புறம் இகாஃப் சர்டிபிகேட் இருக்கு. சோ இந்த மாரி நெறைய சர்டிபிகேட் இருக்கு. ஓகேவா? சோ ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு இதுக்கு. இப்ப எல்எல்ஜி யூகேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து நெறைய வைரஸ், பாக்டீரியாவெல்லாம் ஃபில்டர் பண்ணுதுல்ல. சோ அப்ப அதெல்லாம் வந்து அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆமா. இவங்களோட வந்து இதெல்லாம் எல்லாமே ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு. சோ இதுதான் வந்து இது ஒவ்வொன்னும். ஓகே.
ஸோ அட்மாஸ்பியர் ஸ்கை வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க வந்து அட்மாஸ்பியர் கானெக்ட்னு ஒரு ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, அந்த ஆப் மூலியமாவே உங்களோட அட்மாஸ்பியர் வந்து நீங்க வந்து க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. அதாவது நீங்க ரிமோட் கண்ட்ரோல் வந்து உங்க கையில இருக்கும். உங்க ஃபோன் மூலியமா உங்க ஃபோன் தான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் அந்த அட்மாஸ்பியர்க்கு. ஓகே. ஸோ நீங்க உங்க ஃபோன் மூலியமாவே வந்து ஆன், ஆஃப் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்க ஸ்பீட் மாத்தலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நீங்க உங்களோட ஹேர் குவாலிட்டி வந்து மெஷர் பண்ணலாம். அதாவது நீங்க அந்த ஒரு ஒரு டிராஃப்ட் இருக்கும். அந்த டிராஃப்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம். எப்ப வந்து எந்த டைம்ல வந்து ஹேர் வந்து ரொம்ப அசுத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க அத ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணி அப்ப நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குது? வெளிய போயிட்டு வராங்களா? இல்ல என்னதான் நடக்குது அப்படின்னு நீங்க அத கூட நீங்க ட்ராக் பண்ணி நீங்க வந்து மாத்தலாம். ஓகே. அத தவிர்த்து அ ஃபில்டர் லைஃப் ட்ராக்கிங்கும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட மானிட்டர்ல வந்து நம்மளுக்கு தெரியும். கிரீன் கலர் காமிச்சா ஃபில்டர் இன்னும் முடியல. எல்லோ கலர் காமிச்சா முடிய போது. ரெட் கலர்னா முடிஞ்சிருச்சு. ஆனா அத தவிர்த்து பெர்சன்டேஜ் வகையா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஃபில்டர் லைஃப் ட்ராக்கிங் வந்து நீங்க இங்க பார்க்கலாம். அக்யூரேட்டா எத்தன பெர்சன்ட் இருக்குன்னு அங்க காமிக்கும். அத தவிர்த்து டிவைஸ் ஸ்டேட்டஸ் நீங்க வந்துட்டு உங்ககிட்ட 3 அட்மாஸ்பியர் ஸ்கை இருந்தாலும், நீங்க வந்து இந்த டிவைஸ்ல வந்து நீங்க தனித்தனியா கனெக்ட் பண்ணலாம். ஓகே. அத தவிர்த்து இது வந்து வைஃபை கனெக்ஷனும் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம இத வந்து ஆ இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு 2 நாளைக்கு லீவுக்கு நம்ம போயிட்டோம். வெளிய எங்கேயோ போயிட்டோம். சோ நம்ம வந்து வெளியேந்து வீட்டுக்கு வரப்போறோம். லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போறோம். சோ நம்ம வந்து அட்மாஸ்பியர் நம்ம ஃபோன் மூலியமாவே நம்ம ஆன் பண்ணி நம்ம ஹேர்வெல்லாம் காத்த சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம தட்டி விடலாம். ஓகே. சோ இதுல வந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ண வேண்டியது வந்துட்டு, அதோட அந்த 3வது தர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன். ஓகே. நெறைய சர்டிஃபிகேஷன் இருக்குல்ல. சோ அந்த ஏஜென்சி கவர்ன்மென்ட் வந்து நெறைய ஏஜென்சி கவர்ன்மென்ட் வந்து நமக்கு தர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. சோ அது. அடுத்து அத தவிர்த்து 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கு. அதாவது 99.99% ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், பாக்டீரியா அண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸ், வைரஸஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுது. அத தவிர்த்து அஹாம் வெரிஃபைட் வந்து என்னன்னா, நம்மளோட அட்மாஸ்பியர் வந்துட்டு அப் டூ 465 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கிளீன் பண்ணும். அந்த காத்த வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு வந்து மினி இருக்கு. சோ மினிக்கும் ஸ்காய்க்கும் என்ன வித்தியாசம்? சோ ஸ்காய் வந்து அவ்வளவு வேலை செய்யும்போது, மினியும் அதே மாரி வேலை செய்யுமா? அதே மாரி பவர்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் அதே மாரி தான். எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆ அட்மாஸ்பியர் ஸ்கையோட அட்மாஸ்பியர் ஸ்கைல இருக்கிற ஃபில்டரும் இங்கே அங்க என்ன ஃபில்டர் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ப்ரீ ஃபில்டர் இருக்கு, கார்பன் ஃபில்டர் இருக்கு, ஹெப்பா ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் எப்படி வொர்க் பண்ணுதோ அதே மாரி தான் இந்த ஃபில்டரும் வொர்க் பண்ணுது. ஆனா என்ன வித்தியாசம்னா, இத வந்து காம்பேக்ட்டா 3 இன் 1 ஆக்கிட்டாங்க. ஓகே. அங்க வந்து தனித்தனியா இருக்கு. பட் இது வந்து 3 இன் 1. ஓகே. சோ அதுதான் வித்தியாசம். மத்தபடி அதோட இதெல்லாம் வந்து சேம் தான். சோ இதுலயுமே வந்துட்டு தர்ட் பார்ட்டி சர்டிபிகேட் இருக்கு. எல்ஜி யுகே ஓடையும் அஹாம் வெரிஃபைடோடையும் இருக்கு. சோ எல்ஜி யுகே வந்துட்டு அலர்ஜென்ஸ ரிமூவ் பண்றதுக்காக குடுத்தது. அஹாம் வந்துட்டு அ நம்மளோட நம்மளோட ஹேர் ஃப்ளோ வால்யூம்ஸ் வந்து 130 கியூபிக் ஃபீட் பெர் மினிட் இருக்கு. அண்ட் தென் ஹாப் டூ 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அது வந்து கிளீன் பண்ணுது அப்படின்னு. ஸோ மினி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, மினியும் வந்து சேம் தான். ஃபில்டர் ரீப்ளேஸ்மென்ட் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு காமிக்கும். கிரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் உங்களுக்கு காமிக்கும். நீங்க ட்ராக் பண்ணலாம். அது தவிர்த்து பர்ட்டிகுலர் சென்சர், அதாவது அந்த தூசிலாம் வந்து எப்படி ரொம்ப தூசியா இருக்கா, ரொம்ப அழுக்கா இருக்கா அப்படின்னு அந்த கலர் மூலியமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபேன் ஸ்பீட் வந்து 3 இருக்கு. ஸ்கைல வந்து ஃபேன் ஸ்பீட் வந்து 5 இருக்கும். அண்ட் தென் இதுல வந்து இன்னொன்னு பெஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கையா இருக்கட்டும், மினியா இருக்கட்டும், நைட் மோட் இருக்கு. நைட் மோட் நம்ம ரொம்ப காமா தூங்கணும்னு நினைப்போம்ல. ஸோ நைட் மோட் இருக்கு. அப்புறம் வந்து இதுவுமே வைஃபை கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதோட 3 பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி யூகேட தர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. அப்புறம் அஹாம் வெரிஃபைட் இருக்கு. அண்ட் தென் இது வந்து 3 இன் 1 ஃபில்டர் 99.99% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மைக்ரான்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஓகே. அடுத்தது வந்து அட்மாஸ்பியர் டிரைவ். சோ அட்மாஸ்பியர் டிரைவும் வந்து சேம் தான். 3 இன் 1 ஃபில்டரேஷன் தான். சோ இதுல வந்து ப்ரீ ஃபில்டர் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் பார்ட்டிகுலேட் 0.015 மைக்ரான்ஸ், அதாவது பாக்டீரியா வைரஸ் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஆக்டிவேட்டட் கார்பன் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சோ இதுல பெஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட அட்மாஸ்பியர் டிரைவ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஹேர் பியூரிஃபையர் டு ரிசீவ் த எல்ஜி யூகே சீல் ஆஃப் அப்ரூவல். எல்ஜி யூகே வந்து எல்ஜி யூகேல இருந்து சர்டிபிகேட் வாங்கின ஒரே அட்மாஸ்பியர் டிரைவ் வந்துட்டு நம்மளோட மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி. ஓகே. சோ இதுல வந்து ஸ்மார்ட் சிப் இருக்கு. இந்த ஸ்மார்ட் சிப் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபில்டர் வந்து முடிய போகுதுன்னா அது வந்து ட்ராக் பண்ணி காமிக்கும். அதாவது இது இந்த இடத்துல. ஓகே. கிரீன்னா குட், எல்லோனா வந்துட்டு முடிய போற கட்டத்துல இருக்கு. அதாவது நீங்க ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 14 நாள் எடுக்கும். அப்படி நீங்க கூட எடுத்தீங்கன்னா இன்னும் குறைவா டேஸ் எடுக்கும். ரெட் கலர்னா நீங்க மாத்தணும். அதை தவிர்த்து இதுல வந்து ஆட்டோ மோட் இருக்கு, ஹை ஸ்பீட் இருக்கு, லோ ஸ்பீட் இருக்கு. அண்ட் தென் ஹேர் குவாலிட்டி இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல காமிக்கும். கிரீன், எல்லோ, ரெட் அப்படின்னு காமிக்கும்.
ஸோ இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது இது 3-in-1 ஃபில்டர். ஸோ 99% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இது ஹை பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து LG UKயோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த ஹேர் பியூரிஃபையர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள், ஸ்மோக்கர், பேட் லவர், ஃபேமிலி வித் சில்ட்ரன், பீப்புள் வித் அலர்ஜிஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் தானே, ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன இஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தருதுன்னு அப்படின்னு பார்த்தோம் தானே. ஸோ இது இந்த ஏஜ்ல உள்ளவங்க இது யாரெல்லாம் இதை செய்யறாங்களோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணும். பேட் வச்சிருக்கோமா, கண்டிப்பா நம்ம வீட்டுல அட்மாஸ்பியர் இருக்கணும். உங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கா, கண்டிப்பா அட்மாஸ்பியர் இருக்கணும். ஸோ அந்த அலர்ஜிஸ் எல்லாம் வந்து அது ஃபில்டர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ பெனிஃபிட் ஆஃப் ஹேர் பியூரிஃபையர் வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட ஹேர் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் வந்து மோலை வந்து எலிமினேட் பண்ணுது. அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸை வந்து ரிடியூஸ் பண்ணுது. டஸ்ட் அலர்ஜன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. போலன்ஸை ரிமூவ் பண்ணுது. துர்நாற்றங்களை ரிமூவ் பண்ணுது. அப்புறம் முக்கியமா பாக்டீரியா அண்ட் வைரஸஸையும் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது மூணுமே. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு ஷார்ட்டா வந்து மூணுக்குமே வந்து என்ன டிஃபரன்ஸ், மூணுமே வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா கான்டமினன்ஸ் ரிமூவ் வந்துட்டு மூணுமே வந்து 327 ஆஃப் கான்டமினன்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மற்றபடி நீங்க இங்க எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளவுதான் என்னோட ஷேரிங். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு நீங்க நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மந்த் வந்து ப்ரொமோஷன் இருக்குதுன்னு நம்மளோட ட்ரேடிங் ப்ரோக்ராம் இருக்குல்ல. ஸோ ட்ரேடிங் ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் ட்ரேடிங் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணி அட்மாஸ்பியர் ஸ்கை மினி வாங்குங்க. அட் த சேம் டைம் அப்படி வந்து ட்ரேடிங் உங்கள்கிட்ட இல்ல, வேற அட்மாஸ்பியர் வேற ஹேர் பியூரிஃபையர் இல்ல அப்படின்னா ஜீப்ல கூடயும் வந்துட்டு நீங்க வாங்கலாம் நம்மளோட அட்மாஸ்பியர். ஓகே. ஸோ தேங்க்யூ. பாசிங் பேக் டு MC.